ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஒரு லாங் ஃபார்மட் வீடியோ தான் நான் வந்து மேக் பண்ணலான்னு வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நம்ம கடைக்கு தான் கிளம்பிட்டோம். இன்றைக்கி வந்து மாத கடைசி ஆயிட்டு இல்லையா? ஸோ திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஸோ கடையில் போய் எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு தான் கடைக்கு கிளம்பியிருக்கேன். ஸோ நான் என்னென்ன திங்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ட்ராலியில் வச்சு அப்படியே காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு எப்படி வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஆக்சுவலாக இந்த பேக் வந்து பார்த்திங்கன்னா சின்ன பையாக தான் இருக்கும். ஆனால் பார்த்திங்களா எவ்வளோ திங்ஸ் பிடிக்குது பார்த்திங்களா. இந்த பேக் வந்து நான் ஒரு தஞ்சாவூர் மாலுக்கு போனப்போ ஃபஸ்ட்டு அந்த மால் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அப்போ அந்த பேக் வந்து எனக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அதிலேருந்து நான் வந்து புக் ஷாப்பரோட அதிக அளவு இந்த பேக்கில் பிடிக்கும். பார்க்க தான் சின்ன குட்டி பை மாதிரி இருக்கும், துணி பை மாதிரி. ஸோ அதனால் இதில் எங்கே போனாலும் நான் எடுத்துகிட்டு போயிடுவேன். ஸோ நம்ம என்ன வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து அவல் பாக்கெட் வாங்கியிருந்தேன். இந்த அவல் பாக்கெட் வந்து டாட்டா சம்மன்லேருந்து இந்த தடவை வாங்கியிருந்தேன். 55 ருபீஸ். அப்புறம் தக்காளி வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் மாம்பழம் வாங்கியிருந்தேன். பங்கனப்பள்ளி மாம்பழம் வந்து ஆஃபரில் போட்டிருந்தாங்க, அதனால் அது வாங்கியிருந்தேன். அப்புறம் ஆயில் ஒரு 1/2 லிட்டர் பாக்கெட் வாங்கியிருந்தேன். அப்புறம் இந்த எல்லோ கலர் வெள்ளரிக்காய் வந்து நான் போன தடவை சொல்லியிருப்பேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது என்னன்னு தெரில. ஆனால் மேக்ஸிமம் அது யாரும் வாங்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். டேஸ்ட் எனக்கு பிடிச்சதுனால நான் திருப்பி வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு மிந்த்ராவிலேருந்து ஒரு பார்சல் வந்துச்சு. சரி ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளுடைய லிப்ஸ்டிக்கு. ஸோ இது வந்து ஃபேஸஸ் கண்ணாடிலேருந்து ப்ளம் பேஷன் அந்த ஷேடு. ஸோ பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. சரி இது எப்படியாட்டும் உங்களுக்கு ஷார்ட் வீடியோவில் நான் வந்து போட்டு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் என்னுடைய மளிகை ஜாமான் கண்டெய்னர். இந்த கண்டெய்னரில் தான் நான் போட்டு வச்சுருப்பேன் மளிகை ஜாமான் எல்லாமே. ஏன்னா வேறு வைக்கிற அளவுக்குலாம் பெரிய இதெல்லாம் இல்லை. அதனால் இதுவே பெரிய ஒரு பிளாஸ்டிக் டப்பாவாக தான் இருக்கும். ஸோ அதனால் அதிலே நான் எல்லாமே போட்டு வச்சுருவேன். ஸோ மளிகை ஜாமான் அப்பப்போ இதிலேருந்து ஓப்பன் பண்ணி எடுத்துக்குவேன். காய்கறிகளை ஃப்ரிட்ஜில் அடைக்கிடுவேன். மற்றபடி வெங்காயம், உருளைக்கிழங்கு அந்த மாதிரி, சீனிக்கிழங்கு அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நான் வந்து நார்மலாக நம்ம வெங்காயம் கூட வச்சுருப்போம் இல்லையா, அதில் வச்சுருவேன். ஆக்சுவலாக நான் சீனிக்கிழங்கு வந்து இப்படி வாங்குறதுனால என்ன ஆகுனா, உள்ளே வந்து சிலது வந்து அழுவி இருக்கும். அதனால் அதை வந்து பார்த்து வாங்கணும். பார்த்திங்களா, அதிரசத்தை கீழே கொட்டிட்டேன். நல்ல வேளை பெட்டில் விழுந்துச்சு, இல்லைனா கீழே நான் எடுக்க முடியாது. நல்ல வேளை இதில் கொட்டி திருப்பி பிறக்கி வச்சுட்டேன். ஓகேவா. அதுக்கப்புறவு நம்ம வந்து திங்ஸ் எல்லாமே உள்ளே வச்சாச்சு. இந்த அவலை மட்டும் வைக்கணும். அவலை வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி நம்ம கொண்டு போய் ரூமில் வைக்க வேண்டியதான். ஸோ நான் வந்து இன்னொன்று வாங்கியிருந்தேன் கடலை. அதாவது இந்த கோட்டட் கடலை இருக்கும்ல, மசாலா கடலை, அதுவும் வாங்கியிருந்தேன் அந்த பாக்கெட்டு. ஸோ அதையும் வச்சுட்டு தண்ணி குடிக்கலாம். தண்ணி செம்ம தாகமாக இருந்துச்சு. போனதுலேருந்து தண்ணி குடிக்கலை. ஸோ அதை தண்ணியும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மீதி திங்ஸை எடுத்து வைக்கணும். நான் வந்து வந்தோடனே வாழைப்பழம் வந்து 2 சாப்பிட்டேன். ஏன்னா செம்ம பசியாக இருந்துச்சு அதனால். அதுக்கப்புறம் கிச்சனை கொஞ்சம் க்ளீன் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணி வைக்கிறேன். நான் வெள்ளரிக்காய் சாப்பிட்டேன் சாயங்காலம். அதனால் அதோடைய தோல் தான் அதில் சீவி போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து மீதி எடுத்து வைக்கலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். சீனிக்கிழங்கு வந்து எப்போவுமே இப்படி கூட்டமாக வாங்கக்கூடாது. கூட்டமாக மீன்ஸ் நெட்டில் வாங்கக்கூடாது. இந்த நெட் பேக்கில் இருக்கு இல்லையா, அதில் வாங்கக்கூடாது. ஏன்னா அது பிறக்கி தான் வாங்கணும். அந்த மாதிரி இல்லை, இப்போ சீசன் கிடையாது. அதனால் அது வந்து அவங்க ஒரு கவரில் போட்டிருக்காங்களா, அதில் தான் வாங்குகிற மாதிரி இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய சீனிக்கிழங்கு வந்து கொஞ்சம் அழுகி இருந்துச்சு மேலாப்பில். ஸோ அதை கட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு அதை கட் பண்ணேன் நான். ஏன்னா அதுக்கப்புறம் அது ரொம்ப நாள் வச்சா அப்படியே அழுகிட்டே போயிடும். அதனால் அதை கட் பண்ணி ஃபஸ்ட்டு சமையலுக்கு யூஸ் பண்ணிடலாம். நான் வந்து இந்த புளி குழம்புலாம் வைப்பேன் பார்த்திங்களா, அப்போ சீனிக்கிழங்கு போட்டால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கருவாட்டு குழம்பு வைக்கிறப்ப இது போடுவேன். ஸோ அந்த மாதிரி மாடல் குழம்புலாம் வைக்கிறப்ப, கார குழம்பு வைக்கிறப்ப நான் சீனிக்கிழங்கு போடுவேன். அதுக்காக தான் மேக்ஸிமம் வாங்கினேன். அது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் குழம்புல போட்டு சாப்பிட்றப்ப. அதுக்காக தான் இது வாங்கியிருப்பேன். பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுக்குவேன். நான் ஒரு ஆள் தான் இருக்கிறதுனால ரொம்ப நாளைக்கு எனக்கு வரும். ஸோ எனக்கு தேவையானப்போ திடீர்னு அவிச்சு சாப்பிட்டுட்ருப்பேன், திடீர்னு குழம்புக்குள்ளே போட்டு அப்படி தான் சாப்பிட்டுட்ருப்பேன். பார்த்திங்களா, அந்த பெரிய கிழங்கு ஓரளவு வந்து பாருங்கள் காமிக்கிறேன்னா அப்படியே அழுகிருச்சு அது. ஆமாம், அதனால் கட் பண்ணி வச்சுட்டா நாளை குழம்புக்கு முதல்ல யூஸ் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் அது அழுகாது. அதனால தான் கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் லாங் ஃபார்ம் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சரி இந்த வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் வந்து இதை கட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ட்ரெஸ்ஸு வந்து அழகாக இருக்குது வீடியோவுக்கு. அந்த பூவுமே ரொம்ப அழகாக இருக்குது. பிங்க் கலர் பூ, ரெட் கலர் பூ, ஒயிட் கலர் எல்லாமே அழகாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
அவ்வளோதான், வீடியோ முடிய போகுது. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம 2000 சப்ஸ்கிரைபர் வந்த பிறகு நம்ம வந்து கண்டிப்பாக கிவ்அவே அனௌன்ஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் பீரியட்ஸ் பேட் வந்து உங்க கூட ஷேர் பண்ண நினச்சேன். அது என்னென்னா விஸ்பர்லேருந்து ஒரு பிராண்டு. இது பார்த்திங்கன்னா விஸ்பரில் எக்ஸல் 6 பேட் 50 ரூபான்னு போட்டிருக்கோம். இது செம்மையாக தாங்குது. எனக்கு எப்போவுமே செகண்ட் டே ரொம்ப ஹெவி ஃப்ளோ இருக்கும், அதை சூப்பராக அந்த விஸ்பர் தாங்குது. ஸோ அதை தான் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டாட்டா, see you. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.